தாயுமானவன் பார்ட் 3. அங்கே ஞாலன் கட்டிலில் அமர்ந்து அம்முவை மடியில் வைத்து கொண்டு அவளுக்கு கதைகள் கூறி விளையாட்டு காட்டு கொண்டிருந்தான். குழந்தை அவனோடு சந்தோஷமாக விளையாடி பின்னர் தூங்கியும் விட்டாள். குழந்தையை மார்பில் சாய்த்து கொண்டு அவள் பிஞ்சு கைகளை அள்ளி முத்தமிட்டு கொண்டான். இப்போது அவனும் ஒரு தாயானான். அவளை கண்ணில் பார்த்த நாள் முதலாய் எத்தனை நாட்கள் அந்த பிஞ்சு கைகளை முத்தமிட எண்ணி காற்றை துளாவி இருக்கும் அவன் கைகள். இரவில் ஒருமுறை அமிர்தா ஃபோன் செய்து குழந்தையை பற்றி விசாரித்து கொண்டாள். காலை விடிந்தும் விடியாததுமாக எழுந்து முதல் ஆளாய் கிளம்பினாள் ஞாலன் வீட்டுக்கு. தன் குழந்தைக்கும் விடிந்து விடாதா என்னும் ஆவலில் ராஜலட்சுமியும் அவளுடன் சென்றாள். ஞாலன் வீட்டை அடைந்ததும் அறையில் நுழைந்து குழந்தையை பார்க்க அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை கோதியவாறு அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் அமிர்தா. ஹாலில் அமர்ந்து ஞாலனோடு பேசி கொண்டிருந்தாள் ராஜலட்சுமி. தம்பி, வீட்டில் வேற யாரும் இல்லையா? மனைவி, குழந்தைங்களாம் எங்க? காலையிலேயே வீட்டுக்கு வந்து சிரமப்படுத்திட்டோம் என்றாள். இல்லைம்மா, நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் என் குழந்தை மட்டும்தான் இப்போ என் கூட இருக்கா என்றான். ராஜலட்சுமி முழித்தாள். அம்மா பாப்பாவை சொன்னேம்மா என்று சிரிக்க ராஜலட்சுமி மனதில் பால் பொங்கி வழிந்தது. உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க தம்பி? அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. நான் ஒரே பையன். அப்பா தான் தனியாளாக என்னை வளர்த்தாங்க. இப்போ அப்பா சொந்த ஊரில் இருக்காங்க என்றான். கடவுளே, இதை விட நல்ல வாழ்க்கை என் பிள்ளைக்கு கிடைக்குமா? இது அவளுக்கு சொந்தமாக்கு. நானும் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். இந்த சின்ன வயசுலேயே துணை இல்லாமல் பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக தவிக்கிற என் குழந்தைக்கும் அவள் குழந்தை மூலமாக ஒரு வழிகாட்டையா மனமுருக வேண்டினாள் ராஜம். சற்று நேரத்தில் அம்மு முழித்து அவள் அம்மாவை தேடினாள். அமிர்தாவுக்கு நெஞ்சில் நிம்மதி. அறைக்குள் ஓடி சென்று குழந்தையை அணைத்து கொண்டாள். ஹாலில் ஞாலன் ராஜத்திடம், இருங்கம்மா, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்றபடி எழுந்திருக்க, பரவாயில்ல தம்பி, அமிர்தாவை விட்டு போட சொல்கிறேன். காஃபி, டீ எதுவானாலும் நல்லா போடுவா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்கள சிரமப்படுத்த வேண்டாமேன்னு எனக்கு சமையல் பழகிடுச்சு என்றான் ஞாலன். ராஜம் விடுவதாக இல்லை என்று தன் மகளை எப்படியாவது இந்த வீட்டில் பால் காய்ச்ச வைத்து விடுவது என்று உறுதியோடு இருந்தாள். நல்லது நடக்கணும்னு நினச்சி செய்கிறோம், அதுக்கு மேலே இறைவன் சித்தம். ஒரு தாயாக அவளது சுயநலத்துக்கு அவள் மனசாட்சி கூறிய பதில். நீங்கள் பேசாமல் இருங்க தம்பி என்று அவனை தடுத்த, அமிர்தா, அமிர்தா அங்கே வா, எல்லாருக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுமா. பாவம், அந்த தம்பி போய் செய்ய போகுது பாரு. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் எதையும் யோசிக்காமல் ஓடி வந்துச்சு. நாம் இதை கூட செய்யலைன்னா எப்படி என்று ஒரு பிட்டை போட்டாள். அமிர்தா குழந்தையை தூக்கி கொண்டு ஹாலுக்கு வர அம்முவோ ஞாலனை கண்டதும் அவனிடம் பாய்ந்தாள். அமிர்தாவும் வேறு வழியின்றி சமையல் கட்டுக்குள் நுழைந்து பார்த்தவள் அதிசயித்து போனாள். ஒரு கெட்டிக்கார பெண் கூட சமையற்கட்டை இத்தனை தெளிவாக வைக்க முடியாது. அந்த சமையலறையை பார்த்தால் சமையல் தெரியாதவர்கள் கூட சமைக்க ஆசைப்படுவார்கள். அமிர்தா அனைவருக்கும் காஃபி கலந்து எடுத்து வர அனைவரும் அமர்ந்து பருகினர். பின்னர் அமிர்தா எழுந்து கொண்டு அம்முவை அழைத்தாள். வா செல்லம், நம்ம வீட்டுக்கு போகலாம். குழந்தை ஞாலனை இறுக பற்றி கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டு, வரமாட்டேன் என்று அழ ஆரம்பித்தாள். ஞாலனுக்கோ குழந்தையை இவள் பறித்து கொண்டு போய்விடுவாளோ என்று அடிவயிற்றில் ஒரு கலக்கம். இன்னைக்கு ஒரு நாள் அவளை ஃப்ரீயாக விடுங்க, அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் என்றான். ராஜலட்சுமியோ, அதுக்கு என்ன, தாராளமாக இருக்கட்டும். அவள் என்ன ஐஏஎஸ் பரீட்சையே எழுத போகிறா? மூவரும் ஓரணியில் நிற்க அமிர்தாவுக்கு எரிச்சல் வந்தது. எங்கள் அமிர்தா சமையல் கூட ரொம்ப நல்லா பண்ணுவா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த தம்பிக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டுட்டு போகலாம் அமிர்தா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு லீவு போடேன். என்ன தம்பி சொல்கிறீங்க என்றாள் ராஜம். அவன் அமிர்தாவை பார்க்க ராஜலட்சுமிக்கோ உள்ளுக்குள் பூரிப்பு. ஒவ்வொரு விஷயத்திலும் தன் மகளின் சம்மதத்தை எதிர்பார்க்கிறானே என்று. அம்மா, நீ வேணா இருந்து விருந்து சமைச்சு போடு, நான் ஸ்கூல் போகணும், கிளம்புறேன் என்று விடுவிடுவன வாசலுக்கு வந்து செருப்பை அணிந்து கொண்டவள் வேகமாக வெளியேறினாள். ஞாலனுக்கு அப்பாடா, தப்பித்தோம், நல்ல வேளை குழந்தையை பிடுங்காமல் சென்றாளே என்று இருந்தது. பள்ளிக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு அம்முவை அழைத்து கொண்டு ஊர் சுற்ற தயாரானான். அம்முக்குட்டி, நாம் கடைக்கு போய் எல்லா திங்ஸும் வாங்கி கொடுக்கலாம். பாட்டி சமைச்சு தருவாங்க, நாம் நல்லா சாப்பிட்லாமா என்று கேட்க அவளோ ஹே என்று குஷியில் ஒரு ஹைஃபை போட்டுக்கொண்டாள். ராஜலட்சுமி கண்களில் கண்ணீர் பனித்தது ஆனந்தத்தில். கோபமாக ஞாலன் வீட்டை விட்டு வெளியேறிய அமிர்தாவுக்கு பள்ளிக்கு செல்லவும் மனமில்லை, வீட்டிலும் இருப்பு கொள்ளவில்லை. பேசாமல் அவர்களோடு அங்கேயே இருந்திருக்கலாமோ? பாலைவனத்தில் வாடிய பயிராக கிடந்த அமிர்தாவுக்கு ஞாலனின் பக்குவமான செயல்பாடுகள் ஆறுதலை அளித்தது. ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ள தயங்கினாள். பார்சல்காரன் இடையே வந்து நிற்கிறான் இப்போதெல்லாம். அவன்தான் அம்முவின் அப்பா. ஞாலன் ஆறுதலில் அடைக்கலம் புக நினைக்கும் அமிர்தாவை பார்சல்காரன் நினைவு வந்து துரத்தும். அவன் நல்லவனா கெட்டவனா? எதற்காக தள்ளி இருந்து நம்மை பின்தொடர்கிறான்? அவனுக்கு நம்மிடமிருந்து என்ன வேண்டும்? ஒன்றும் புரியவில்லை.
இதோ அவள் முன்பு 3 வழிகள். ஆனால் அனைத்தும் முட்டு சந்து போல தோன்றியது அவளுக்கு. எதை அவள் தேர்ந்தெடுப்பாள்? யாருக்காக காத்திருப்பாள்? கார்த்திகேயன் இராணுவ ரகசியங்களை வெளியிட்டு தேச விரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இராணுவ சிறையில் இருப்பதாக கிடைத்த செய்தியை கேட்டு இருவரும் செய்வதறியாது கலங்கினர். துப்பட்டாக்காரன் எப்படியாவது கார்த்திகேயனை சந்திக்க முடியுமா என்று பல வழிகளிலும் போராடி கொண்டிருந்தான். அவனோ அங்கே இராணுவ சிறையில், இவளோ இங்கே கஸ்தூரி வீட்டு சிறையில். அவள் சிறையை உடைத்து கொண்டு வெளியே வரும் காலமும் கனிந்தது. கார்த்திகேயன் தங்கை வசுந்தரா கல்யாண ஏற்பாடுகள் நடந்தன. பணக்கார வீட்டில் சம்பந்தம் செய்தாள் கஸ்தூரி தன் மகளுக்கு. அதற்காக அமிர்தாவின் பாதி நகைகளை தம்பியிடமிருந்து கேட்டு வாங்கி கொண்டாள். ராஜம் சண்டையிட்டு பார்த்து தோற்று போனாள். அமிர்தாவிடம் கண்டிப்பாக கூறினாள், ஒரு பொட்டு தங்கம் கூட அவள் கைக்கு போகக்கூடாது என்று. ஆனால் அமிர்தா எதிலும் பற்றற்று இருந்தாள். அவர்கள் வீட்டில் நடந்த அனைத்து விசேஷங்களிலும் ஒதுக்கி வைக்கப்பட்டாள். அமிர்தா எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவளை வேண்டுமென்றே கண்டுகொள்ள வைத்தான் சிவா, கார்த்திகேயன் தம்பி. இப்போதெல்லாம் அவன் அமிர்தாவை பார்க்கும் பார்வையில் ஒரு தேவை இருந்தது. அவன் தனிமை இரவுகளுக்கு அவளை விருந்தாக்க விரும்பியது அவன் மனம். கார்த்திகேயன் இல்லாதது அவனுக்கு பெரிய பலமாக இருந்தது. அமிர்தாவுக்கு சிறிது நாட்களில் அவனது எண்ணம் புரிய ஆரம்பித்தது. வாலாட்டினால் ஒட்ட நறுக்கி விடலாம் என்று கொதித்து கொண்டிருந்தாள். வசுந்தரா திருமண விஷயமாக வீட்டில் அனைவரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் என்று சென்றிருந்தனர். கோயிலுக்கு கூட அவளை தவிர்த்து விட்டு தான் சென்றிருந்தாள் கஸ்தூரி. அவளை பொறுத்தவரை அமிர்தா ராசி கெட்டவள், கணவனோடு வாழ விதியற்றவள். எந்த நல்ல காரியம் நடக்கும் போதும் அவளை அறைக்குள் முடங்கி கிடக்க உத்தரவிடுவாள். அவர்கள் கோயிலுக்கு சென்று திரும்ப வெகு நேரமானது. அமிர்தா வீட்டில் தனித்திருந்தாள். வெளியே ஊர் சுற்றிவிட்டு திரும்பிய சிவா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள எண்ணினான். அவள் அசந்து இருந்த நேரத்தில் அவள் அறைக்குள் சென்று கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் வேலைகளை முடித்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்த அமிர்தா கதவை தாளிட்டு கட்டிலில் சென்று படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் உறக்கம் அவளை தழுவ, சற்று நேரத்தில் ஏதோ ஒரு அசைவு. தன் அருகில் யாரோ எதுவோ. கண்களை விழித்து பார்த்தாள். சிவா அவளை அணைத்து கொண்டே அவள் ஆடைகளை களைய முற்பட்டான். பதறி துடித்து எழுந்தவள் அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொள்ள போராடினாள். அவனோ, அமிர்தா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. எனக்கு உன்னை பிடிக்கும். நானும் தாண்டி உனக்கு அத்தான். ஒரு நாள் என் கூட இருந்தால் ஒன்றும் குடிமூழ்கிடாது. அவன் இனிமேல் திரும்பி வர போகிறதில்ல. காலம்புறா நீ என் கூட தான் இருந்தாகணும். சொல்கிறத கேளு என்று அவளிடம் தன் பலத்தை பிரயோகிக்க அவள் அவன் முகத்தில் காரி உமிழ்ந்தாள். காமம் தலைக்கேறிய அவன் இப்போது ஆத்திரத்தில், பொட்ட நாயே, உனக்கு அவ்வளவு திமிராடி என்று ஒரு அறை அறைந்தான். அவளுக்கு தலை கிறுகிறுத்தது. கிறங்கினால் காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று சுதாரித்து கொண்டு தன் காலால் அவன் வயிற்றில் ஒரு உதைத்து தள்ளினாள். அவன் கட்டிலில் இருந்து கீழே விழுந்தான். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் எழுந்து அவன் சுதாரிப்பதற்குள் அவன் நெஞ்சில் காலால் ஓங்கி மிதித்தாள். ஏற்கனவே கார்த்திகேயன் மீதுள்ள கோபம், பெண் என்றும் பாராமல் தன் மீது வன்மத்தை கக்கும் கஸ்தூரி மீதுள்ள கோபம், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே கண்டும் காணாமல் இருக்கும் தன் தந்தை மீதான கோபம் என்று எல்லாம் சேர்ந்து எரிமலையாய் வெடிக்க அந்த தெருவே அதிரும் வண்ணம் அலறினாள். பொறுக்கி நாயே என்று அவன் சட்டையை கிழித்து ருத்ர தாண்டவம் ஆடினாள். அவனை இழுத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அவனிடம் வாங்கிய ஒரு அறை அவளை அவமானமாக உணர வைத்தது. ஆத்திரம் பொறுக்க முடியாமல் தன் செருப்பை எடுத்து அவனை அறைந்து தொங்க விட்டாள். இதற்குள் கோவிலுக்கு சென்றவர்கள் திரும்பிவிட்டிருக்க தன் மகன் அமிர்தாவிடம் செருப்படி வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து கஸ்தூரி கொதித்து போய், ஏய், என்னடி பண்ற என்று கத்திக்கொண்டே அமிர்தாவை தடுக்க ஓடி வந்தாள். தடுக்க வந்த கஸ்தூரியை வெறிகொண்டு தாக்க கையை ஓங்கியவள் காரி அவள் முகத்தில் உமிழ்ந்துவிட்டு சிவாவை பார்த்து, டேய் நாயே, உன் அம்மாவும் பொம்பளை தான் என்று கூறிவிட்டு செருப்பை தூர வீசி எறிந்தாள். தன்னை நிர்கதியாக விட்டு சென்ற தன் கணவன் மீது வந்த ஆத்திரத்தில் தாலியை கலற்றி கஸ்தூரி முகத்தில் விட்டெறிந்தாள். கஸ்தூரி முகத்தில் ஈயாடவில்லை. அந்த நடு இரவில் வீட்டை தாண்டி வெளியே வந்தவள் நேரே தன் வீட்டுக்கு சென்று இடி இடியென கதவை தட்டினாள். அனைவரும் அதிர்ந்து போய் கதவை திறக்க ருத்ரகாளியாய் காட்சியளித்தாள் அமிர்தா. கலைந்த கேசமும் கிழிந்த சேலையுமாக அலங்கோலமாய் வந்து நிற்பதை பார்த்து ஒருவரும் ஒன்றும் பேசாமல் வாயடைத்து நின்றனர். விடுவிடுவென தன் அறைக்குள் நுழைந்தவள் திரும்பி தன் தாயை பார்த்து, உன் புருஷன் என்னை கார்த்திகேயனுக்கு கட்டி வச்சாரா, இல்லை அவன் தம்பிக்கும் சேர்த்து கட்டி வச்சாரான்னு கேட்டு சொல்லு ராஜலட்சுமி. அப்புறமா போகிறேன் என் மாமியார் வீட்டுக்கு என்று ஊரே கேட்க இறைந்தாள். ராமநாதனுக்கு எல்லாம் புரிந்தது. தன் மகள் நிலையை நினைத்து மனம் குமுறியது. தன் அறைக்கு நேர் எதிரே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்த ராமநாதன் முகத்தில் அறைவது போல் ஓங்கி தன் அறை கதவை சாத்தினாள் அமிர்தா. அவள் அண்ணன் அருவாளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவனை தலை வேற முண்டம் வேற ஆக்கிரம் பாரு என்று. ராஜம் அவன் காலில் விழாத குறையாக விழுந்து அவனை தடுத்து நிறுத்தினாள். அடுத்த நாள் காலை அமிர்தா ஹாலில் அமர்ந்து எதையோ வெறுமையாக வெறித்து கொண்டிருந்தாள். அவள் தந்தை அவள் அருகில் வந்து அவள் தலையை வருட கைகளை அவள் அருகே கொண்டு வர பட்டென்று எழுந்து கொண்டாள்.
அவள் கொலை வெறியில் இருந்தாள். அம்மா என்று இறைந்தாள். ராஜம் பதறியபடி ஓடி வந்தாள். என்னை பொறுத்தவரை எல்லாரும் செத்துட்டாங்க. என் அப்பா, என் புருஷன், இனிமேல் யாரும் என்கிட்ட உறவு கொண்டாட நினைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே அடுப்படியிலிருந்து ஒரு குடம் தண்ணீரை கொண்டு வந்து நடுகாலில் நின்று தலைமொழிகினாள். ராமநாதன் உடைந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டார். அவள் இத்தனை நாள் பட்ட வேதனை அவளை வேறொரு அமிர்தாவாக மாற்றியிருந்தது. பலவித மனப்போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக அமிர்தா பள்ளிக்கு கிளம்பினாள். இன்று அம்மு இல்லாமல் தனியாக செல்கிறாள். ஆனால் ஏனோ மனதில் குழந்தை பற்றிய பாரம், கவலை இல்லாமல் அவள் மனம் ஒரு பறவை போல லேசாக உணர்ந்தாள். அந்த நிம்மதியோடு வேலைக்கு சென்று தன் பணிகளை செய்து கொண்டிருந்தாள். கிடைத்த சமயத்தில் அமுதாவிடம் நிறைய பேசினாள். அவள் பேச்சின் மையப்பொருளாக ஞாலன் இருந்தான். அமுதாவுக்கு அமிர்தா மேல் இருந்த கழிவிறக்கம் அக்கறையாக மாறியது. அவள் அம்மா ராஜலட்சுமி போல இவள் மனதிலும் சிறிய ஆசை பிறந்தது. அமிர்தாவும் ஞாலனும் வாழ்வில் இணைய வேண்டும் என்று. மதிய உணவுக்கு பிறகு ஓய்வாக இருக்கும்போது அமிர்தா லைப்ரரி சென்றாள். ஸ்டாஃப் ரூமை கடந்து செல்லும்போது அமிர்தா ரூபனின் கண்களில் பட்டாள். அங்கே அவனை தவிர வேறு யாரும் இல்லை. மெதுவாக எழுந்து வெளியே எட்டி பார்த்தவன் அவளை பின்தொடர்ந்தான். அவள் ஏதாவது வகுப்புக்கு சென்றால் தான் லைப்ரரி செல்வது போல் சென்று விடலாம் என்று நினைத்து அவளை பின்தொடர்ந்தான். ஆனால் அவளோ லைப்ரரி நோக்கி நடக்க அவன் மனம் குதூகலித்தது. ஞாலன் இல்லாதது அவனுக்கு பெரிய சந்தர்ப்பம் போல தோன்றியது. அவன் இருந்தால் செக்யூரிட்டி கார்டு போல எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி வருவான். எப்போது எங்கிருந்து முளைப்பான் என்றே தெரியாது. ரூபனும் இவள் பின்னோடு லைப்ரரியில் நுழைந்தான். அவளுக்கு தேவையான புத்தகங்களை தேடிக்கொண்டு படிகளில் ஏறி முதல் ரேக் பின்னால் இருக்கும் அடுத்த ரேக்கிற்கு சென்று புத்தகங்களை தேடிக்கொண்டிருந்தாள். இதுதான் சமயம் என்று அவள் பின்னால் சென்று அவளை உரசுவது போல் நின்று கொண்டு ரூபனும் புத்தகங்களை தேடிக்கொண்டிருந்தான். அவள் சட்டென்று திரும்பி ஒரு முறை முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து அடுத்த பக்கத்தில் உள்ள புத்தகங்களை புரட்டினாள். ரூபனும் அங்கே வர விலகி செல்ல முயன்றவளை பேசி தடுத்து நிறுத்தினான். அமிர்தா மிஸ், ஏன் என்னை பார்த்து ஓடி ஒளியறீங்க? என்னை பார்த்தா வில்லன் மாதிரியா இருக்கு என்றான். அவள் கையில் இருந்த புத்தகத்தை மேலடுக்கில் வைக்க கையை உயர்த்தினாள். ரூபன் அவள் இடுப்பை உரசிக்கொண்டே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, அப்பா என்ன ஒரு வளவளப்பான பக்கம் என்று புத்தகத்தின் அட்டையை தடவினான். அவள் வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு நகர முயல பட்டென்று அவள் கையை பிடித்து, மிஸ் யூ அமிர்தா மிஸ், என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோயேன், நான் உன்னையும் உன் பொண்ணையும் கவனிச்சுக்கிறேன் என்றான். மரியாதை கெட்டுடும், கையை விடு என்று அவனிடமிருந்து கையை பிடுங்கி கொள்ள முயன்றாள். அவனோ விடுவதாக இல்லை. மேலும் இன்னொரு கையால் அவள் இடுப்பை வளைத்து மேலும் தேவையற்ற வார்த்தைகளை பேசி அவளை முத்தமிட முயன்றான். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த அமிர்தா வேறு வழியின்றி கைக்கு கிடைத்த ஒரு புத்தகத்தை உருவி அவன் தலையில் ஒரு போடு போட்டாள். ஆ என்று ரூபன் தலையை பிடித்து கொள்ள அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். எங்கும் பாதுகாப்பற்ற நிலை. கணவனுடன் சேர்ந்து வாழவில்லை, ஆண் துணை இல்லை என்றால் அவளை இந்த சமூகம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொண்டு அவள் உணர்வுகளை நசுக்கி இன்பம் அனுபவித்து அவளை குப்பையாக்கிவிட்டு சமூக அந்தஸ்துகளின் பின்னணியில் சென்று மறைந்து கொள்ளலாம். ரூபனின் செய்கை அவளுக்கு ஆத்திரத்தையும் அழுகையும் வரவழைத்தது. நேராக பிரின்ஸ்பாலிடம் அனுமதி பெற்று வீட்டுக்கு கிளம்பினாள். அமுதா அவளிடம் திடீரென கிளம்ப என்ன காரணம் என்று கேட்க லைப்ரரி சம்பவத்தை கூறி அழுதாள். நேராக வீட்டுக்கு வந்தவள் வீடு பூட்டி இருந்தது. அவர்கள் இன்னும் ஞாலன் வீட்டிலிருந்து வரவில்லை. அங்கே ஞாலனுடன் அம்மு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தாள். ஞாலனுக்கோ கவலையாக இருந்தது. அமிர்தா தனியாக இருப்பாளே, குழந்தையை தேடி வேதனைப்படுவாளே என்று. ஞாலன் அம்முவிடம் பேசி அவளை ஒருவாறாக சரி கட்டினான். குட்டிமா, வீட்டுக்கு போலாமா? அம்மா தனியாக இருப்பாங்க, அம்மா பாவம் இல்லை என்றான். குழந்தைக்கு தாயின் நினைவு வந்தது. ஆமாம், அம்மி பாவம், வீட்டுக்கு போகலாம், வா ஞாலா என்றாள். சரி அம்மு. குட்டிமா, நான் உன்னை அங்கே வீட்டில் விட்டுட்டு வந்துடுவேன். அம்மா பாப்பா அழாமல் சமத்தா அம்மா கூட இருக்கணும், சரியா? அப்போ நீ என் கூட இருக்க மாட்டியா என்றது குழந்தை. உனக்கு என்னை எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ ஒரு ஃபோன் பண்ணு, இந்த ஞாலா என் குட்டிமா முன்னாடி வந்து நிற்பேன், சரியா என்றான். அவளும் தலையசைத்து அவனை கட்டி கொண்டாள். பின்னர் குழந்தையையும் ராஜத்தையும் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அமிர்தாவை கண்டதும் குழந்தை ஓடி சென்று அம்மாவை அணைத்து கொண்டாள். அவள் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் ஒரு பெருமூச்சை விட்டாள். வானிலிருந்து விழும் மழைத்துளி சிப்பிக்குள் விழுந்து முத்தாகிறது. அதன் முகவரி வானம்தான். அதுபோலதான் அமிர்தா என்னும் சிப்பிக்குள் விழுந்த அந்த முத்தின் வானம் யார் என்று தெரியாமல் அதை சுமந்தாள் அமிர்தா. அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. துப்பட்டாக்காரன் செய்த முயற்சிக்கு பலன் கிடைத்தது. கார்த்திகேயனை சிறையில் சந்திக்க அனுமதி கிடைத்தது. சண்முகமும் உடன் சென்றான். துப்பட்டாக்காரன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, என்னால் முடிஞ்சா உங்களுக்காக மேல்முறையீடு பண்ணுறேன். நிச்சயமாக ஏதாவது வழி கிடைக்கும், சொல்லுங்க சார், மிகவும் மரியாதையாக கேட்டுக்கொண்டான். அமிர்தாவுக்காக நீங்கள் வெளியே வரணும், அவள் பாவம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என்றான். ஒரு வெற்று புன்னகையை உதிர்த்தான் கார்த்திகேயன். எல்லா வழியும் அடைச்சிருக்கு.
அபிமன்யு சக்கரவியூகத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி சிக்கியிருக்கேன். அவளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு தான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவள் கூட மனசு விட்டு பேச முடியாதபடி விதி என்னை பிரித்து இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கு. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. இனிமேல் என்னால் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அதனால தான் அவள் என்னை மறக்கணும், என்னை வெறுத்துட்டு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னு தான் அப்படி ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அவள் வாழ்க்கையை விட்டு விலகிட்டேன் என்றான் கார்த்திகேயன். வேதனை நிறைந்த கண்களுடன் பார்த்தான் துப்பட்டாக்காரன். அவன் கண்களில் அமிர்தா மேல் இருந்த உண்மையான அக்கறை தெரிந்தது கார்த்திகேயனுக்கு. எனக்காக ஒன்று செய்வீங்களா என்றான் கார்த்திகேயன். என்னவென்று பார்த்தான். நான் அவளுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அவள் குழந்த மாதிரி. என் அமிர்தாவை பத்திரமா பார்த்துக்குவீங்களா? அவளுக்காக யோசிச்சு எத்தனை சிரமத்துக்கிடையே என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உங்களை தவிர என் அமிர்தாவை வேறு யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் அவளை எங்கள் வீட்டிலேருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்து அவள் மனசை மாற்றி அவளை கல்யாணம் செஞ்சுக்கோங்க. உங்களால் மட்டும்தான் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். எனக்கு இந்த ஒரு நிம்மதியாச்சும் கொடுங்க ப்ளீஸ் என்று கண் கலங்கினான். என்னை பற்றின எந்த விஷயமும் அமிர்தாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவள் உசிரையே விட்டுருவா. இது என் மேலே சத்தியம். இங்கே நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. அமிர்தாவை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று முடித்தான். அதற்குள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்தது என்று ஒரு காவலர் அழைக்க துப்பட்டாக்காரன் கல்லென இதயம் கணக்க அங்கிருந்து வெளியேறினான். கார்த்திகேயன் அவன் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டான். எப்படியாவது கார்த்திகேயனை வெளியே கொண்டு வந்து அமிர்தாவுடன் வாழ வைப்பது என்று முடிவு செய்தான் துப்பட்டாக்காரன். ஊருக்கு திரும்பினான். அமிர்தா இப்போது அவள் அம்மா வீட்டில் இருப்பதை சண்முகம் மூலம் விசாரித்து தெரிந்து கொண்டான். கார்த்திகேயன் வழக்கில் மேல்முறையீடு செய்து தோற்றுப்போனான். விக்ரமாதித்தன் போல அவன் முயற்சி தொடர்ந்தது. அமிர்தா ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றில் வேலை செய்து கொண்டே மேல் படிப்பை தொடர்ந்தாள். அமிர்தாவின் அண்ணனுக்கும் திருமணமாகி அண்ணி என்று ஒருத்தி வந்தாள். அவள் கஸ்தூரி எங்கே என்பது போல் அமிர்தாவை வேதனைப்படுத்தி பார்ப்பதில் கைதேர்ந்தவள். அவளும் ஒரு குழந்தைக்கு தாயானாள். குழந்தை தொட்டிலில் போடும் விழா அன்று எல்லார் முன்பும் அமிர்தாவை அவமானப்படுத்தினாள். அமிர்தா குழந்தைக்காக வாங்கிய நகைகளை போட்டு விடுவதற்காக குழந்தையை தூக்க முயல அவள் அண்ணியின் தாயோ, இரு, பெத்து பிறகுனவங்க பிள்ளையை தூக்கட்டும், நீ பிள்ளையை தொட வேண்டாம் என்று நெஞ்சில் ஈரமில்லாமல் பேசினாள். விரக்தியின் விளிம்பில் நின்றாள் அமிர்தா. அதையும் பார்த்து கொண்டு அவள் அண்ணனோ தந்தையோ எதுவும் கூறாமல் மௌன சாட்சியாகவே நின்றார்கள். ராஜலட்சுமி மட்டும் உயிரோடு தீயிலிட்டதைப் போல துடித்தாள். இரவு முழுவதும் யோசித்தவளுக்கு ஒன்று மட்டும் உரைத்தது, தனக்கென யாரும் இல்லை என்று. அடுத்த நாள் பள்ளிக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு ஒரு முடிவோடு வீட்டை விட்டு வெளியே கிளம்பியவள் நேராக போய் நின்றது ஸ்னேகா ஃபெர்டிலிட்டி சென்டர் முன்பு. சற்று தொலைவில் அவளை கண்காணித்தபடி துப்பட்டாக்காரன்.